கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் எனக்கு விரோதமாக எழும்பி வராங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களா? ஐயோ, என்னால் ஜெயிக்கவே முடியல, நான் எத்தனை நாள் தான் இவங்க கூட போராடிக்கிட்டே இருப்பேன், என்னால் யுத்தம் பண்ணவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தாவீது ராஜாவை சவுல் விரட்டிக்கிட்டே வந்தான். எத்தனையோ முயற்சிகள் சண்டை போடுறதுக்கு ஆயத்தமாகி வந்துக்கிட்டே இருந்தார். ஆனால் ஒரு இடத்துல கூட அவரை மேற்கொள்ளவே சவுலால் முடியவே இல்லை. ஏன்னா கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அதனால் அவரால் மேற்கொள்ளவே முடியலை. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது உங்களை யாரும் மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தா அவங்களுக்கு தோல்வியாக இருக்கிற மாதிரி வேணால் உங்களுக்கு தெரியலாம், நீங்கள் தோற்று போகிற மாதிரி தெரியலாம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் தோற்றே போக மாட்டீங்க. வேதவசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? எரேமியா 1:19 அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாலும் அவங்களால மேற்கொள்ளவே முடியாது. ஒரு நாளும் அவங்களால மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவர் உங்க கூட இருக்கார்ல, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களை ரட்சித்து பாதுகாத்து வழி நடத்துவார். அதனால் நீங்கள் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஜெயத்தை கடைசியில் உங்களுக்கு தான் ஆண்டவர் தருவார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் விட்டுறவே மாட்டார். உங்களை பாதுகாத்து பராமரித்து கடைசி வரை அவரை நடத்துகிற தேவனாய் இருப்பார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கர்த்தர் பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.